अनाथो दनाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே. நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிஜரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா. श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் இந்த பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது. மிகவும் அற்புதமாக அந்த பாதுகையினுடைய ஒரு பெருமையெல்லாம் பலவிதமாக வர்ணிக்கிறார். அதிலே இப்பொழுது இந்திரநீல பத்ததி என்கிற 20வது பத்ததியிலே இருக்கிற ஸ்லோகங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். அதாவது பாதுகையிலே பதித்திருக்கக்கூடிய இந்திரநீல கற்கள், அந்த கற்களினுடைய சிறப்பை மட்டும் ஒரு 30 ஸ்லோகங்களாலே இந்த பத்ததியிலே அனுபவிக்கிறார். 696வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த பாதுகையிலே பதித்திருக்கக்கூடிய இந்திரநீல கற்கள், அதிலிருந்து வரக்கூடிய அந்த கருமையான ஒளியானது எப்படி இருக்கிறது என்னால் எழுதுகின்ற மை போலே இருக்கிறது. அதாவது நாம் மையிலே தோய்த்து எழுதுவது என்று உண்டல்லவா, பழைய நாளில் அப்படித்தான் எழுதுவா. மஷி என்று சொல்லுவார்கள். அதை மஷி என்னால் என்ன, ஒரு ஏதாவது ஒரு குடுவையிலே மஷியை வைத்திருப்பார்கள். அது ஒரு பேனாவை அதில் தோய்த்து அதில் எழுதுவார்கள். அப்படித்தான் வழக்கம். அந்த பேனாவை அந்த மஷியிலே தோய்த்து, எழுதுகோலை அந்த மஷியிலே தோய்த்து எழுதுவது என்று வழக்கம் உண்டு. இப்போ இந்த பாதுகையிலிருந்து இந்திரநீல கற்களினுடைய ஒளி எல்லா திக்குகளிலேயும் பரவுகிறது. அதை பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா ரொம்ப அழகா என்ன தெரிவிக்கிறார். திக்குகளாகிற காகிதத்திலே இந்த பாதுகையினுடைய ஒளியாகிற மஷி, அத்தாலே பாதுகையினுடைய பெருமை எழுதப்படுகிறது என்று ஒரு அர்த்தத்தை, ஒரு உருவகத்தை தெரிவிக்கிறார். மத்வாமஷிம் பரிமிதாம் பவதி ததன்யாம் வைகுண்டபாதரசிகே மணிபாதுகே ஸ்வான் அங்கே ஸ்வயம் கிரணலேபிபிஹி இந்திரநீலைஹி ஆஷாதடேஷு லலிதான் அபதானவர்ணான். அதாவது உலகத்தில் இருக்கிற காகிதங்களோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மஷியோ, மஷி என்னால் நாம் இங்க் என்று சொல்லுகிறோமே ஆங்கிலத்தில், புரிவதற்காக சொல்லுகிறேன். இங்க் இருக்கிறத, இங்க் அது என்ன, பேனா கொண்டு எழுதணும்னா அதுக்கு இங்கு வேணும்.
அந்த இங்கத்தான் இங்க சம்ஸ்கிருதத்தில் மஷி என்கிற சப்தத்தாலே சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இங்கும் சேர்ந்தாலும் பாதுகையினுடைய பெருமையை எழுதுறதுக்கு போராதான். அத்தனை மஷி சேர்ந்தாலும் பாதுகையினுடைய பெருமையை எழுதுவதற்கு போதாது. மஷி போதாதுன்றது மட்டும் இல்லை, எழுதுறதுக்கு இடமும் போராது. எத்தனை காகிதத்தை வைத்தாலும் எழுதி முடிக்க முடியாது. அதனால என்ன பண்ணிட்டுன்னா மஷீம் பரிமிதாம் பவதி இது மந்த்வா, இந்த மையானது போராது என்று நினைத்து வைகுண்டபாதரசிகே மணிபாதுகே, எம்பெருமானுடைய திருவடிகளை அனுபவிக்கின்ற மணிபாதுகையே நீ என்ன பண்ணினாய்? ஸ்வான் இந்திரநீலைஹி கிரணலே பிபிஹி, இந்திரநீலைஹி, இந்திரநீல கற்கள் இருக்கிறது, அந்த இந்திரநீல கற்களினுடைய கிரணலே பிபிஹி, அந்த கிரணங்கள் அதுவே மஷியாக இருக்கிறது. அதை கொண்டு நீ என்ன பண்ணுகிறாய் என்று கேட்டால் ஆஷா தட்டேஷு அபதான வர்ணான் அங்தேஹே ஸ்வயமங்தேஹே, ஆஷா தட்டேஷு ஆகாயத்திலே, அதாவது மற்ற இடங்களில் திக்குகளிலே, ஆஷா என்னால் திக்குகளுக்கு பெயர், எல்லா திக்குகளிலேயும் நீ என்ன பண்ணுகிறாய் என்னால் அந்த சரித்திரத்தை, அந்த பாதுகையினுடைய பெருமையை நீ என்ன பண்ணுகிறாய்? எழுதுகிறாய். மஷியாலே எழுதுவது போலே, அதாவது பாதுகையினுடைய கிரணங்களுடைய ஒளி எல்லா இடத்துலையும் பரவுகிறது. நீலக்கற்களுடைய ஒளி அது அப்படி பரவுகிறது. அதை பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, உலகத்தில் இருக்கிற மஷி எல்லாம் போராது என்று நினைத்து உயர்ந்த மஷி போல இருக்கக்கூடிய இந்த நீலக்கற்களுடைய ஒளி சிதறல், அதை கொண்டு நீ என்ன பண்ணுகிறாய்? உன்னுடைய சரித்திரங்களை ஆஷா தட்டேஷு எல்லா திக்குகளிலும் நீ எழுதுகிறாய் போல் இருக்கிறது என்று இப்படியாக அந்த பாதுகையினுடைய ஒளி சிதறல்கள் அது மஷி போலே இருக்கிறது என்றும், திக்குகள் எல்லாம் அது காகிதம் போலே இருக்கிறது என்றும், அந்த காகிதத்திலே அந்த பெருமையை எழுதுகிறது இந்த பாதுகையினுடைய நீல நிற கற்களினுடைய ஒளி சிதறல்கள் என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 697வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? என்னால் அதாவது இந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய பாதுகை, அதில் இருக்கக்கூடிய நீல கற்கள் அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால் ஒரு இருட்டை உண்டாக்குகிறது எல்லா இடத்துலையும். அதனால் இருட்டை உண்டாக்கினால் கிருஷ்ணாவதாரத்தில் கோபிகைகள் எல்லாம் கண்ணனோடு கூடுவதற்கு இருளை எதிர்பார்த்திருந்தார்களாம். இப்பொழுது அவர்களுக்கு பகலிலேயே அந்த அனுபவம் கிடைத்து விட்டது. ஆனால் பாதுகையினுடைய நீலக்கற்களுடைய ஒளி பகலிலேயே இருட்டா பிரகாசிக்கிறதோ இல்லையோ என்று ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை பார்ப்போம். வலமதனமணீனாம் தாமபிஸ்தாவகானாம் மதிருபு பதரக்ஷே வாசரைரவ்யபேதாம் அபிசரணபராணாம் வல்லவீனாம் ததாசீத் ஷமித குருபயார்த்திஹி ஷர்வரி காச்சிதன்யா. இதில் ஸ்லோகத்தில் முதல்ல மதிருபு பதரக்ஷே, மது என்கிற அசுரனை அழித்தவனுடைய பாதுகையே என்று அந்த பாதுகையை முதல்ல அப்படி சொன்னார் அவர். அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா வலமதனமணீனாம், அதாவது இந்திரநீல கற்கள், அதனுடைய தாமபிகி தாவகானாம் வலமதனமணீனாம் தாமபிகி, உன்னுடைய அந்த அதாவது பாதுகையாகிற உன்னுடைய உன்மேலே இழைத்திருக்கக்கூடிய நீல நிற கற்களுடைய ஒளி, அந்த ஒளி என்ன பண்ணுகிறது என்று சொன்னால் அது என்ன பண்ணுகிறதுன்னா சர்வரி காச்சித்து, எல்லா இடத்தையும் இருட்டாக்கி வைத்து விட்டதுன்ற அந்த ஏன்னா கல்லுலேருந்து நீல நிற கற்கலேருந்து எழக்கூடிய ஒளி அது சற்று கருத்து காணப்படும் இல்லையா? அதனால அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா சர்வரி இருட்டாக அது ஆசீத்துன்னர், சர்வரி காச்சித் ஆசீத் அப்படின்னர். அதனால என்ன சௌகரியம் என்னால் சொல்றார், அபிசரணபராணாம் வல்லவீனாம், அபிசரணபராணாம் அதாவது கண்ணனோடு கூடியிருக்க வேணும், கழிக்க வேணும் என்று அந்த கோபிகைகள் எல்லாம் ஆசைப்பட்டார்கள். ஆனால் அப்படி கொளிக்க வேணும்னு ஆசைப்பட்டால் பகல் பொழுதிலே அவர்களால்
கண்ணன் இருக்கிற இடத்திற்கு போகவே முடியலை. ஏன்னா கிரகத்திலே வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் இருக்காளே, அவள் வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் வாசலில் காவல் இருக்கா. அதனால அவர்களை தாண்டி வாழால போக முடியல. அபிசரண பராணாம் வல்லவி நாம், கண்ணனோடு கூடி மகிழ வேணும் என்று நினைத்திருந்த அந்த வல்லவி நாம் கோபிகைகளுக்கு அப்போ என்ன ஆச்சுன்னா குருபயார்த்திகி, குரு பயம், பெரியவர்களாலே ஏற்படக்கூடிய பயம். ஐயோ பெரியவர்கள் கோபித்துக் கொள்வார்களே, அவர்களை தாண்டி கொண்டு எப்படி போவது அப்படின்னு இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் இந்த பாதுகையிலிருந்து வெளிப்பட்ட அந்த நீல நிற்க கற்களினுடைய ஒளி இருக்கிறதே, அது என்ன பண்ணிட்டு கருப்பாக இருக்கிறபடினாலே பகல் பொழுதியே இருட்டாக்கி விட்டது. இருட்டாக்கி விட்டால் என்ன ஆகிடும், பெரியவர்கள் எல்லாம் தூங்கி விடுவார்கள். அப்போ தூங்கி விட்டால் என்ன ஆகும், இவாளுக்கு அந்த பெரியவர்கள் இடத்துல இருக்கிற பயம் போய் விடுகிறது. அதைத்தான் சமித குரு பய ஆர்த்திகி, இவர்களுக்கெல்லாம் பயத்தை போக்கினதாக ஆகிவிட்டது. அந்த பெரியவர்கள் இடத்துல இருக்கிற பயத்தை அந்த கோபிகைகளுக்கு எதுன்னு கேட்டால் சர்வரீகா சிதன்யா, இது இன்னொரு ராத்திரி, இது உண்மையாக இது ராத்திரி அல்ல, பகல்தான். ஆனால் இந்த நீல நிற கற்களினுடைய ஒளி எல்லா இடத்திலும் பரவி அது பகல் பொழுதியே இரவு பொழுது போல ஆக்கிவிட்டபடியினாலே இந்த கோபிகைகள் கண்ணனோடு கூடுவதற்கு அந்த பெரியவர்களிடத்தில் பயந்து கொண்டிருந்தார்களே, அந்த பயத்தை இது போக்கிவிட்டது என்பதாக இந்த ஸ்லோகத்திலே ஒரு அனுபவத்தை செய்தார். அடுத்தபடியாக 698வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த இந்திரநீல கற்கள் அதிலிருந்து புறப்படுகிற ஒளி யார் பெருமாளை சேவிக்கிறாளோ அவர்களையும் பெருமாளை போலேயே ஆக்கி விடுகிறதுன்னு. அதாவது என்ன அர்த்தம், எம்பெருமான் கருத்த நிறத்தை உடையவனாக இருக்கிறான், இந்த இந்திரநீல கல்லினுடைய ஒளியும் கருத்த நிறத்தில் இருக்கிறது. அப்போ முன்னால் வணங்குறவர்களெல்லாம் என்ன ஆயிடுவா, இந்த ஒளிப்பட்டா அவர்களும் கருத்து காணப்படுவா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னு கேட்டால், எம்பெருமானை போலேயே ஆக்கி விட்டது, அடியவர்களையும் எம்பெருமானை போலேயே ஆக்கி விட்டது. அது இன்னும் கொஞ்சம் சமத்காரமாக ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன். சதமகமணி பங்கைஹி உண்மயூகைர் திசந்தி சரணமுபகதானாம் ரங்கநாதேன சாமியம் பிரதயசி ஜெகதி த்வம் பாதுகே ஹைதுகானாம் உபனிஷத் உபகீதாம் தத்கிருது நியாயவார்த்தாம். சதமகமணி பங்கைஹி என்னால சதமணி, அதாவது அந்த நீல நிற கற்கள் இருக்கிறதே அதனுடைய ஒளி சிதறல்கள், அது என்ன பண்ணுகிறதுன்னா அத்தாலே என்ன நடக்கிறதுன்னா சரணமுபகதானாம். சரணமுபகதானாம் என்னால் யார் சரணம் அடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா ரங்கநாதேன சாமியம் திசந்தி, ரங்கநாதனோடு ஒரு சாமியம், ஒரு ஒப்புமையை ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், ரங்கநாதன் கருத்த நிறத்தை உடையவனாய் இருக்கிறான். இந்த பாதுகையினுடைய கருத்த, அதாவது நீல நிற கற்களினுடைய ஒளி சிதறல்கள் அது ஒருத்தன் மேலே பட்டதானால் அவனை கருப்பானவனாக காட்டும். அது அப்போ அவர்களுக்கும் ரங்கநாதனோடு ஒரு சாமியம் ஏற்பட்டு விட்டது, அதாவது ஒப்புமை, ரங்கநாதனை போலேயே இவர்களையும் ஆக்கிவிட்டது என்று சொன்னார். அதாவது நிறத்தாலே ஒப்புமை ஏற்பட்டு விட்டது. இதனால நீ என்ன பண்ணினான்னு கேட்டா, என்ன பண்ணினா தொம் பாதுகே ஹைதுகானாம் உபனிஷத் உபகீதாம் தத்கிருது நியாயவார்த்தாம். உலகத்திலே சில பேர் ஹைத்துக்கான்னா ஹேத்து, எல்லாத்தையும் ஒரு காரணம் இருந்தால் தான் ஒத்துப்பாளம், காரணம் இல்லைன்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இதெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, சாஸ்திரத்தில் சொல்லி இருக்குது, பெரியவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், தகுந்த காரணத்தோடு நிரூபியுங்கள் என்னெல்லாம் கேட்கிறாளாம். இப்போ சாஸ்திரம் என்ன சொல்றது, தத்கிருது நியாயம்னு ஒரு நியாயம். அதாவது என்ன, யதோபாசனம் பலம். தத்கிருது நியாயம்னா நான் எப்படி இவன் உபாசனம் பண்ணுறானோ அவனுக்கு அது போலேயே இவனுக்கு பேர் கிடைக்கிறதுன்னு சொன்னேன். இப்போ ரங்கநாதனையே வணங்கினான், உடனே ரங்கநாதன் போலேயே ஆயிடுறான். சாஸ்திரம் சொல்றது, யார் பகவானை வணங்குகிறார்களோ அவர்கள் பகவானை போலேயே ஆகிவிடுவார்கள். ஆழ்வாருன்னு சொன்னார் அல்லவா, தம்மையை நாளும் வணங்கி தொழுவாருக்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர், தம்மை போலேயே ஆக்கி விடுறார். வேதமும் சொல்லுகிறது பரமம் சாமியம் உபைதி என்று நிறைய இடங்கள்ல அது வேதமும் கூட சொல்லுகிறது. பரமம் சாமியம் உபைதி, பரமோத்தத்துக்கு போனால் பகவானை போலேயே இவனும் ஆகிவிடுகிறான் என்னெல்லாம் சொல்லுகிறது. இதையெல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். யார் சில பேர் ஆட்சேபனை பண்றவாட்டிருக்காள அவளை தான் இந்த ஹைத்துக்காகான்னு பேர். இந்த ஸ்லோகத்துல அதாவது ஹேத்துவை மட்டும் பிடித்து கொண்டு தொங்குகிறவர்கள்,
காரணத்தை மட்டும்தான் காரணம் இருந்தால் தான் ஒப்புக்கொள்வோம், நீங்க சொல்றதுக்காக ஒத்துழைக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள். அது உபநிடத்திலே சொல்லப்பட்ட விஷயமா இருந்தாலும் இந்த ஹைத்துக்கர்கள் ஒப்புக்கொள்ளலையே. அவர்களுக்கு இந்த தத்கரத்து நியாயம், அதாவது என்ன நினைக்கிறார்களோ அதுவாகவே ஆகிவிடுகிறார்கள் என்கிற நியாயத்தை அவர்களுக்கு நிரூபித்து காட்டுவது போல இப்பொழுது இந்த பாதுகை பண்ணிவிட்டது. என்ன பண்ணிவிட்டது? தன்னுடைய நீல நிற கற்களினுடைய ஒளியாலே ரங்கநாதனுடைய அடியவர்களை ரங்கநாதனை போலவே கருப்பாக ஆக்கிவிட்டது அல்லவா? அதனால இது அந்த பகவானை வணங்குபவர்கள் பகவானை போலவே ஆகிவிடுகிறார்கள் என்பதை நிரூபித்தே காட்டிவிட்டது அந்த ஹைதுகர்களுக்கு என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே அற்புதமாக அனுபவித்தார். இன்னும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.